முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4வது முறையாக ஃபாரின் ட்ரிப் சென்று உள்ளதாகவும் ஓட்டுநர் இல்லாத பேருந்து போல் இந்தியா கூட்டணி நடுவழியில் நிற்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் பேசிய அண்ணாமலை, சங்கராபுரம் தொகுதியில் 40% கமிஷன் கொடுத்தால் மட்டுமே மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை செயல்படுத்த மத்திய அரசு முன்வந்தும் தமிழக அரசு அனுமதி வழங்கவில்லை என அவர் சாடினார். 8,23,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க பாஜகவால் மட்டுமே முடியும் எனவும் கள்ளுக்கடைகளை திறக்கும் நேரம் விரைவில் வரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்த அண்ணாமலை, கடந்த முறை துபாய், ஜப்பான், சிங்கப்பூர் என முதலமைச்சர் சென்று வந்தும் ₹1 கூட முதலீடு வராத நிலையில் 4வது முறையாக ஃபாரின் ட்ரிப் சென்றுள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் இந்தியா கூட்டணி ஓட்டுநர் இல்லாத பேருந்து போல் நடுவழியில் நின்று கொண்டிருப்பதாகவும் அவர் சாடினார். இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றார். ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கிளம்பி போயிருக்கிறார். அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வம்புக்கு இருப்பேன். ஆனா துபாய் போயிட்டு வந்தீங்க, பணம் வரல. 1.5 வருஷம் ஆச்சு, ₹1 கூட வரல. சிங்கப்பூரும் அன்னைக்கு சிங்கப்பூர், ஜப்பானும் போயிட்டு வந்தார், ₹1 கூட வரலையானே. ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காரு 10 நாள். கொஞ்சம் முதலீட கொண்டு வரங்கிறாரு. வழக்கம் போல எந்த பணமும் வரப்போறது. இந்தியால எந்த முதலமைச்சரும் 2 வருஷத்துல 4 ஃபாரின் ட்ரிப் போனதாக இல்லை. நம்முடைய முதலமைச்சர் ஃபாரின் ட்ரிப்பா போயிட்டு இருக்கார், வெளிநாடா போயிட்டு இருக்காரு. வெளிநாடு போய் பிரயோஜனம் இருந்தா பரவாயில்லைங்க, பணம் வராம இருக்கு.